பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டியவைகள் என்ற தலைப்பில் நாம் சத்தியத்தை தியானிப்போம். வேதத்தில் கர்த்தர் காக்கிறவர் என்பதை வேதம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, சந்ததிகளை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொள்கிறவர். வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோபுக்குள்ள உள்ள யாவையும் சுற்றி என்ன செஞ்சாரா? வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்மையும் அப்படி பாதுகாத்து நடத்துகிற தேவன் தானவர். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நாம் வாசித்த 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை பாருங்க, என்ன செய்றாரா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பார்த்தீங்களா, இவங்க யாருன்னா பரிசுத்தவான்கள் என்று அடுத்த வசனம் சொல்லும். அப்போ பாருங்க, அந்த சிறியவர்களாய் இருந்த அவருடைய ஜனங்களை ரட்சித்து, எளியவர்களாய் இருந்த அவருடைய ஜனங்களை ரட்சித்து, தெரிந்து கொண்டு, வேறு பிரித்து, அந்த சிறுமையிலிருந்து, அந்த எளிமையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜனத்தை உயர்த்துகிற தேவன். அந்த உயர்த்துவதற்கு நாம் காத்திருக்கணும். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்மை உயர்த்து முடிக்க வாசிக்கலாம். பிரபுக்களோடு பார்த்தீங்களா, பெரிய மனிதர்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலையும் உயர்வு அவருடைய ஜனங்களுக்கு, பரலோகத்திலும் ஆண்டவரோடு கூட உட்காரக்கூடிய அந்த சிங்காசனம், பூமியிலும் கூட ஒரு மேலான உயர்ந்த இந்த நிலையில் கர்த்தர் கொண்டு வருவார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கு இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். யோசேப்பை கர்த்தர் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை ராஜாவுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் எகிப்தில் உயர்த்தினார். தானியேலை அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் தான். அவரையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாபிலோனில் உயர்த்தினார். சூசானில் எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தியாக உயர்த்தினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த வசனம். சரி, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ இந்த சுகர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த டாக்டர் சொல்லுவாங்க, ரெண்டு காரியங்கள் சீக்கிரம் பாதிக்கப்படுமா. ஒன்று காலுடைய நரம்பு, 2வது கண்ணு நரம்பு பாதிக்கும். ஸ்தோத்திரம். அதனால் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த கால் நரம்புடைய பாதிப்பு உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் தான் நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் ஜில்லான பதில் கால் வச்சோம்னா நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே கர்த்தர் கிருபையாக இந்த மேட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் சில இடங்களில் இப்போ அதுக்காக தான் நான் சாக்ஸ் போட்டு இப்போ ஷூ போடுறேன். ஹல்லேலூயா. இப்போ நிறைய காணிக்கு வந்துருச்சு போட்டிருக்கா, தான் போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போலாம் நினைக்க மாட்டீங்களே, நீங்கள் நல்லவங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், அதுக்கு எனக்கு இந்த ஷூ போட்டு மாற்றி கழட்டுறதில் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் விரும்புகிறதில்ல நான். ஆனாலும் கூட டாக்டரே சொல்கிறாங்க, ஒரு ஷூ போட்டுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ஸ் போட்டுங்க, அப்போ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், காலுக்கு இதாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். வீட்டில் கூட பாருங்கள், ஒரு வீட்டுக்கு போடக்கூடிய செருப்பு ஒன்று போட்டுக்கிறது. நான் போடுற வெளியே போகிற செருப்பு கூட அந்த ஆர்த்தோ அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஸ்தோத்திரம். அப்படி அந்த மாதிரி தான் செப்பல் தான் போடணும். என் காலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆகவே சுகர் அது பாதிப்பு வந்துச்சுன்னா 40 வயதுக்கு மேலே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இப்போ ஆனாலும் கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்து, அப்போ கர்த்தர் கீழே உள்ள வசனம் 9வது வசனம், கர்த்தர் தமது பரிசுத்தவான்களையும் எதை பாருங்கள், பாதங்களை காப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் தான் என்னது? பாதத்தில் என்ன உண்டாகும்? சுகர் வந்தால் எரிச்சல், சோத்திரம், மதப்பு, சோத்திரம், கால் வலி, இந்த சுகரெல்லாம் இந்த பாதிப்பு வரும்போது பல வேதனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது. ஹல்லேலூயா. அதனால் அதில் பழகிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல. ஆனாலும் கூட சோத்திர கர்த்தருடைய
மகாபிரதான கிருபையில் தான் சகோதரன் தேவனுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பை கடந்து வந்தவங்க இருப்பீங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் ஆகட்டும். ஏசாயா 26:3 சோத்திரம் பாருங்கள், அருமையான கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒரு 3 காரியங்களை சொல்லிட்டு நாம் என்னென்ன செய்யணும், காத்துக்கொள்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். விசேஷம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம்? அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதுடையவர்களாக இருக்கணும். நம்ம இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம். இந்த 2025 நாம் கர்த்தர் சோத்திரம் இது வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த உறுதியானன்ற ஒரு வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த உறுதியாக பற்றி கொள்கிற மனது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சோத்திரம், சில நெருக்கங்கள் வரும். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குற வல்லமையுள்ளவர் தான். கர்த்தர் சொன்னோமே தூக்கி எடுத்து நிறுத்த வல்லமையுள்ளவர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சின்னவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இதெல்லாம் மறக்க வேணாம். இது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி சிறிய நிலையில் எளிய நிலையில் இருக்கீங்களா? நான் அப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன உயர்த்துங்கன்னு சொல்லி வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆமாம், நம்ம வசனங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அறிக்கையிட்டு சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் சோத்திரம், அது உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் ஆகிடுது, எனக்குரிய வாக்குத்தத்தம் ஆயிரும். அது சொல்லி நீ ஜெபிக்கும்போது ஏற்ற வேலையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதை நம்முடைய கண்கள் காணும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பாருங்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தரையே நம்புகிற தேவன். தேவதாசன் கர்த்தரையே தான் நம்புவார். சோத்திரம். அப்படி நம்மலாம் அப்படி கர்த்தரையே நம்பி இருந்தோம்னா பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்வது மட்டும் இல்லை, பூரணமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்த நம்ம ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:12 இது சோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தர் பாருங்க, எனக்கு அந்நாள் வரைக்கும் எனக்கு நான் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார்னு சொல்கிறார். வாசிக்கலாம். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் பல பாடுகள் அவருக்கு வந்தது. ஆனால் கூட என்ன சொன்ன, இது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் என்ன செய்யறதில்ல. அப்போ பாருங்கள், சோத்திரம். அவருக்கு ஊழியத்தில் அவரை போல் ஒரு பாடு அணிவித்தவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்லணும். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அவர் சந்தித்து வந்தார். அவர் எதை குறித்தும் கலங்கலை. சோத்திரம். அப்போ எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணும், சபைகள் சோத்திரம் அங்கங்கே சபைகளை எழுப்பி ஊழியர்களை நியமித்து இப்படியாக பாருங்கள். சோத்திரம். அவருடைய ஊழியம் எருசலேமில் தொடங்கி அப்படியே அந்தியோக்கியா, சோத்திரம், பல சோத்திரம். இன்றைக்கி இருக்கிற துருக்கிலாம் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ நாடாக இருந்தது அவருடைய ஊழியத்தின் மூலம். பின்னாடி பாருங்கள், சோத்திரம், அந்த எதிராக எழும்பின ஒரு கூட்டம் சோத்திரம் என்ன பண்ணாங்க. ஆமாம், சோத்திரம், அந்த ஜனங்களெல்லாம் மிரட்டி சோத்திரம் பல பேரை கொன்று அது ஆண்டவருடைய பிள்ளைகளை பயமுறுத்தி சோத்திரம் அவங்களுடைய அந்த மதத்தில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி கிறிஸ்துவம் பல தேசங்களில் சோத்திரம் இல்லை. காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட எதிராக எழுமின ஒரு காரியங்கள் தான். அது யார் எதுன்ட்டு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நாடுகளில் போய் பாவம் சொல்லி அடைக்கலம் கொடுத்தா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போயிட்டு எங்கள் சட்டத்தை கொண்டு வாங்க, எங்கள் மதத்துடைய சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடி பிடிக்கிறானுங்க. என்ன சொல்கிறது பாருங்கள். சோத்திரம். அதாவது பாருங்கள், ஒரு தேசத்தில் அடைக்கலம் கொடுக்குறாங்க, இது என்ன செய்கிறாங்க. ஆமாம், சோத்திரம். கைது, அதாவது அகதியாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உதவி செய்யும்போது அந்த தேசத்தில் வன்முறையை தூண்டி விடுறது, பயங்கரவாத செயல்களை செய்கிறது. இப்போ பாருங்கள், 2-3 சம்பவம் நடந்துருச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், சோத்திரம். ஏதாவது ஒரு தேசத்தில் இருக்கணும்னா அந்த தேசத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம அந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்துருக்கிறோம், நாம் இந்த தேசத்துடைய குடிமக்கள். நான் நம்முடைய தேசத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. தேசத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் நாம் நேசிக்க முடியும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா.
எந்த மதம், இனம், ஜாதி, எந்த பேதமும் இல்லாமல் நமக்கு தேசத்தில் வாழணும், தேசத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்படி கற்றுக் கொடுக்காதனால என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சோத்திரம் மத தீவிரமாக செயல்படுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் எங்களுடைய சோத்திரம் எங்கள் வேதத்திலே அப்படி தான் இருக்குது, அப்படி தான் பண்ணணும்னு இருக்குதுன்றலாம் சொல்கிறாங்க, பப்ளிக்காகவே பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சோத்திர ஆட்கள்லாம் அதில் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள். அதனால் இன்றைக்கி பாருங்கள் அப்பாவி ஜனங்கள் இப்போ கிறிஸ்மஸ்ஸு மார்க்கெட்டான், அதில் சோத்திரம் பொருள் வாங்கியிருக்கோம்ல, ட்ரக்கை மோதுறான் சோத்திரம். அடுத்து அமெரிக்காவில் 2-3 சம்பவம் நடந்துருச்சு நியூ இயர் சமயத்தில். அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட வன்முறைகள், இப்படிப்பட்ட தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் ஒழியணும். அல்லேலூயா. அதே போல் சோத்திர இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிற அந்த அரச பயங்கரவாதம்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒழியணும். சோத்திரம் நம்ம எந்த யூதர்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டியதில்லை, மற்ற சோத்திரவர்களுக்கும் தவறான ஆளுகளுக்கும் நம்ம ஆதரவாக இருக்க வேண்டியதில்லை. நாம் உண்மையை நம்ம நீதியான காரியங்களை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்பாவிகள் கொல்லப்படுவது எல்லா விதத்திலும் தவறான காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோத்திரம். சரி, அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று. பார்த்தீங்களா சோத்திரம். அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து சோத்திரம் என்ன வந்தாலும் தேவனுக்காகவே வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தவர் சொல்கிறாரு, என்னை அந்நாள் வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சோத்திரம். அங்கே போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டார்ன்றது தான் சொல்கிறாரு. அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என் ஆண்டவர், என்ன தேவன் என்று சொல்கிறார். சரி, இப்போ இந்த நாளில் நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். லூக்கா 21:9 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க. 19. சரி, உங்கள் பொறுமையினால். அப்போ பொறுமையினால் என்ன செய்யணுமா? ஆத்துமாக்களை காத்து கொள்ளணும். இப்போ கடைசி காலத்துடைய சம்பவங்களை குறித்து சொல்லிட்டு வர்றார் இல்லையா? 21 லூக்கா 21 கடைசி கால சம்பவங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதே போல் மார்க் 16 கடைசி கால சம்பவங்களை சொல்லி வருவார். அதே போல் மத்தேயு 24 கடைசி கால சம்பவங்களை சொல்லி கொண்டு வருவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அப்போ சரி, அப்போ உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? அப்போ பொறுமைக்கு ஏன் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கி நம்ம விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அதுக்கு தான் பொறுமையாக, அது அந்த நேரத்தில் பொறுமையாய் நீங்கள் கர்த்தர் இருக்கிறாரு, எல்லா சூழ்நிலையிலும் அவர் சோத்திரம், அவர் காரியங்களை அவர்கிட்ட ஒப்படைப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்னு சொல்லி நம்ம பொறுமையாக நம்ம இருந்து நம்ம ஆண்டவர் காரியங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆனாலும் கூட தேசத்துடைய நிலவரங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு தேசத்துடைய நிலவரங்களையும் சோதரம் நம்ம சோதரம் டிவி இருக்குது, மொபைல் இருக்குது. அப்போ பாருங்கள் தேசத்தில் பாருங்கள், இப்போ மறுபடியும் கொரோனா போன்ற கொள்ளை நோய் மறுபடியும் இது சீனாவில் பரவிட்டு இருக்குது, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவிலேருந்து தான் போன முறை கொரோனா பரவுனது சோதரம். அதனால் உலகம் முழுவதும் பாருங்க லாக்டவுனு கொண்டு வருவாங்களோ அப்படின்லாம் ஒரு பேச்சு வருது இப்பயே. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அடுத்து இன்னும் பலவிதமான 4 விதமான சோதரம் பாதிப்புகள், அந்த வியாதிகள், நோய்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பாருங்கள் திட்டமிட்டு அந்த ஆட்கள் பரப்புறதாகத்தான் தெரியுது சோத்திரம். அப்போ ஒரு சில பூச்சிகளினால் அதை பாருங்கள், அது ஒரு காரியங்கள் வருங்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஏதோ கூட சொன்னாங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே சிலர் நாம் வளர்க்குற விலங்குகள் மூலமாக கூட வியாதி பரவுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றிலும் ரொம்ப கவனமாக சுத்தமாக நம்ம வைத்துக்கொள்ளணும். சோத்திரம் வீடில் ஒரு சிலர் அப்போ சோத்திரம் ஏதாவது விலங்குகள், அதாவது பூனை நாய் வளர்த்தா கூட நல்ல சுத்தமாக அதை என்னென்னு பண்ணணுமா பாருங்கள். நான் வந்த தகவலை நான் சொல்கிறேன்,
கூட நான் சில காரியங்களை அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மூலமாக வருகிற பாதிப்புகள் நல்லா அது சுத்தமாக கழுவி அவங்கள என்ன பண்ணணுமா குளிப்பாட்டி பிள்ளைய போல வச்சுக்கிட்டா நம்ம வளர்க்கலாம். அல்லேலூயா. என்னது பூனை நாயெல்லாம் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. நாய் வளர்த்து சோதர யார் அந்த எங்கள் பிள்ளை சோதர அம்முடைய மாமியாரை கடிச்சு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வீட்டெல்லாம் வச்சு வளர்த்தாங்க சிஸ்டர். நான் சொன்னேன் பார்த்து கவனமாக வளங்க சிஸ்டர். இப்போ இங்கே வச்சுருக்கீங்களா, வீட்டில் இருக்கா? இல்லை இல்லை, அந்த நாய் தான் இங்கே கொண்டு போனதா? செத்து போச்சா? ஓ சரி. அவள் பாருங்க, அவங்க சம்மந்தியை கடிச்சிருச்சு. சோத்துரம் சொன்னார், பாவம் பிரதர் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் அம்மாவை கடிச்சிருச்சு. இப்போ வளர்க்குறவங்களே கடிச்சுப்படுது நாய். அப்படிலாம் சம்பவம் இருக்குது, நடந்திருக்குது. சரி இருக்கட்டும், சரி அப்படிலாம் இருக்குது, பார்த்து கவனமாக. ஆமாம் சோதர நீங்கள் வச்சுக்கொள்ள நல்லது. ஏன்னா நல்லா நீங்கள் அதை பாருங்கள், வீட்டில் வளர்க்குற நாயை சொல்லுவாங்க, அது பிள்ளைய போல் நல்லா குளிப்பாட்டி நல்லா சுத்தம் பண்ணி, ஆமாம் நல்லா அதுக்குன்னு பிரத்யேகமான உணவுகள்லாம் கொடுத்து இப்படி நம்ம அதை முடிஞ்சால் நம்ம வளர்க்கலாமா, வளர்க்கலாம். இல்லைன்னா இல்லை, அதை வளர்க்குற தவிர்க்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி ரொம்ப கரெக்டாக அதெல்லாம் பார்த்து செய்ய முடியுமானா அது கஷ்டமான காரியம் கூட. சோத்திரம் பாருங்கள், தெருநாயேக்கு நம்ம ஒன்று வளர்க்க வேண்டியதில்லை. அது வாட்டுக்கு தெருவில் போகும் வரும், அது எங்கிட்ட சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய்களை குறித்து ரொம்ப நம்ம கவனமாக, வேறு யாரெல்லாம் வளர்க்குறீங்கன்னு நாங்களாம் வீட்டில் வந்து பார்க்கல. ஆமாம் சோத்திரம், நாய் அது நன்றி உள்ளதுன்றது உண்மை தான், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் கூட சோத்திரம் அதனால் பல விதமான தொந்தரவுகள் இருக்கிறது என்பது உண்மை தான். நாய் வளர்த்த ஆளுங்க தான். நாய் வளர்த்து தொந்தரவுப்பட்டு ஐயோ இனிமேல் வேண்டவே வேண்டான்னு. ஆமாம், திருவள்ளுவரில் சொந்த வீட்டில் நாங்கள் வளர்த்த ஆளுங்க தான், வளர்க்காத ஆள் கிடையாது. ஆமாம். ஆனால் சோத்திரம் அதுக்கு வியாதி வந்து சோத்திரம் அவங்க மற்றவங்களை விரட்டி கடிக்க போய் இந்த மாதிரிலாம் கடிக்க போய் அதை கொண்டு போய் சோத்திரம் பிடிச்சி இந்த கொண்டு போய் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. யார்? நாய் பிடிக்கிறவனுங்க. அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரே ஒரு இது, ஐயோ நாயை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, எப்படியாவது சொல்லி காசு கொடுத்தா அது வாங்கிட்டு வரோம் நாங்கள் பாங்க. போனால் அங்கே போய் பல நாய்களோட அங்கே இப்போ இதானது என்னாச்சுன்னா இது வந்துருச்சு, சொறி வியாதி வந்துருச்சு. இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்தப்பறம் தான் தெரியுது. சோத்திரம் அப்புறம் பாருங்கள், அதை அவங்கள மறுபடியும் எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு பிடிச்சிட்டு போக வச்சோம். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இது உண்மையை சொல்கிறேன். அதனால் கர்த்தர் சோத்திரம் பண்ணுறோம். ரொம்ப கவனமாக வசதி படைத்தவங்களுக்கு அது ரைட்டு, ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா வச்சுக்கிறாங்க, ரைட், சோத்திரம். சில பேர் உங்களுடைய விருப்பம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் இந்த இதெல்லாம் வளர்க்குறவங்க ரொம்ப நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக அதை வளர்த்தா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. சோத்திரம். சரி, அதனால தான், ஏன்னா விலங்குகள் மூலமாகவும் வியாதிகள் பரவுகிறது என்று சொல்லப்படுகிறதில்ல, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று பாருங்கள். நீதிமொழிகள் 4:23, 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. பாருங்க, வேதம் சொல்கிறது எல்லா காவலோடும் என்ன செய்யணுமா, இருதயத்தை காத்துக்கொள். ஏற்கனவே ஆண்டவர் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுன்னு சொன்னார். இங்கே சொல்கிறாரு எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். என்ன வருமா, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும். ஆமேன், சோத்திரம். அடுத்து அப்போ ஆத்மாவை காத்துக்கொண்டா, இருதயத்தை காத்துக்கொண்டா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே. பாருங்கள், இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று, சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க வல்லவர், பரிசுத்தமாக்குகிறார். அடுத்து என்னவா, அப்போ உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இது யாருடைய பகுதி? இது நம்ம செய்ய வேண்டிய பகுதி. ஒன்று முன்னாடி, இதில் 2 பகுதி இருக்குது ஒரே வசனத்தில். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, கர்த்தர் செய்வார். அதை அடுத்த கீழே உள்ள பகுதி, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமுள்ளதாக இருக்கும்போது காக்கப்படுவதுனா யார் செய்யணும்? ஆமாம், அது சோத்திர ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றப்படாமல் இருக்க முடியாது, காக்க வேண்டியது நம்முடைய பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லலைனாலும் அதான் அதனுடைய வசனத்துடைய அர்த்தம். சரி, அந்த வசனத்தை நீங்கள் நம்ம புரிஞ்சு வாசித்தோம்னா நல்லாயிருக்கு. 2வதாக கட்டளைகள், போதகத்தை, பிரமாணத்தை காத்துக்கொள்ளணுமா. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய போதகத்தையும்
உன் என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்மணியை போல என்ன செய்யணுமா காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா எப்படி கண்மணியை போல. இன்னொரு வசனம் இருக்குது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, ஆண்டோடைய கண்மணியை நம்ம தொடுற போது நமக்கு விரோதமாக யார் செயல்படுறாங்களோ அவங்க தேவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்கிற அர்த்தத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என் கட்டளைகளையும் மகனே மகளே, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் என்ன செய்ய. அப்போ கண்ணு எவ்வளோ முக்கியம், அதை காத்துக்கொள்கிற போல் காத்துக்கொள், அப்பொழுது விளைப்பாய். கண்மணின்றது கண்ணில் இருக்கிற அந்த கருப்பு பகுதி, அது எவ்வளோ முக்கியமான பகுதி. அது மூலமாக தான் வெளிச்சம் நமக்கு. ஆமாம், சோத்திரம். அதாவது பார்வை நம்ம பார்வை நமக்கு உண்டாகுது. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், என் மகனே, கர்த்தர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, என் போதகத்தை என்ன செய்யாத, மறக்காத. பார்த்தீங்களா, ஆண்டவர் கூட வாரம் வாரம் போதிக்கிறார் இல்லையா. சபை கூடி வரும்போதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அப்போ போதகத்தை மறவாதே, உன் இருதயம், நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய கட்டளையில் காக்கணும். நம்ம இருதயத்தில் வைத்து அதை பத்திரப்படுத்தணும். மனதில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். நம்ம வாயில் விசுவாச அறிக்கையை பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும், வசனத்தை கொண்டு பேசணும். அப்போ தேவனுடைய கிரியைகள் நடைபெறும். அதான் அதை செய்யுங்க இந்த வருஷத்தில். ஆமாம், ஒரு 10 வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. தினைக்கும் ஒரு 10 வாக்கு தத்தம் எடுக்கிறது ஒரே அதிகாரத்தில் இருக்கும் இல்லையா. 5 வாக்கு தத்தம் இருக்கும். இன்னும் ஒரு 5 ஒரு அதிகாரத்தில் 3 எடுத்துட்டிங்கன்னா கூட, 3 அதிகாரம் எடுத்திங்கன்னா கூட அதில் வாக்கு தத்தங்க வந்துடும். அப்போ அதை கொண்டே ஜபிக்கலாம், நீங்கள் என்ன செய்யலாம். ஆமாம், இது நான் சுதந்திரிக்கிறேன், இதை என்ன பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன், இதன்படி எனக்கு கர்த்தர் நடத்துவார் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடணும். அப்போ சோத்திரம், அது ஒன்று வசனம் பதிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அது வழிவகுக்கும் நிச்சயமாக. உன் இருதயம் என் கட்டளையில் காக்க கிடவது. அடுத்த வசனம் என்ன செய்யும். ஆமாம், இந்த வாக்கு தத்தங்களும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளும் போதகங்களும் பிரமாணங்களும் என்ன செய்யும், பாருங்க, நீடித்த நாட்களை தருகிறது. அல்லேலூயா. ஆமாம், நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனும் விரும்புகிறோம், நீடித்த நாட்கள் வேண்டும், எனக்கு ஆயுசு நாட்களை கர்த்தருக்கு என்ன தரணும், பலப்படுத்தணும், அதெல்லாம் விரும்புகிறோம். நல்லது, தப்பு இல்லை. அப்போ நீடித்த நாட்கள் பார்த்தீங்களா, ஆபிரகாம் நீடித்த ஆயுசு நாட்களோட முதிர் வயதில் மரித்தான். அதே ஒரு வார்த்தை யாருக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கோம், யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் என்ன செய்யுமா, தீர்க்க ஆயுசு. பாருங்க, தீர்க்க ஆயுசுன்றது நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற, பொதுவாக எல்லா மனுஷனும் பயன்படுத்துகிறாங்க. தீர்க்க ஆயுசுங்க அவருக்கு. சமாதானத்தை பெருக பண்ணும். அப்போ சமாதானமான ஒரு வாழ்க்கை, நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசத்தை பெருக பண்ணுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இப்போ 119ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே போதியும் பிரமாணங்களின் வழியை, அந்த பிரமாணங்கள் இருந்தால் முக்கியமாக சொல்லணும். பிரமாணங்கள் வழியை என்ன செய்யணும். அப்போ அந்த பிரமாணம், கட்டளை, கற்பனை, இது பண்ண தேவனுடைய வசனத்தை தான் குறிக்குது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறிக்குது. ஆமாம், இதை என்ன செய்யும், எனக்கு போதியம்னு சொல்கிறாரு சங்கீதக்காரன். அப்போ அது முடிவு புரிந்தால் நான் அதை என்ன செய்வேன். ஆமாம், என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார், தீர்மானத்தோடு சொல்கிறார். பார்த்தீங்களா, நம்மளும் அப்படி தீர்மானமாக கர்த்தருடைய வார்த்தைகள் மேலே கவனம் செலுத்தணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக என்ன செய்யணும், நாவையும் வாயையும் காத்துக்கொள்ள வேண்டுமா. பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாருங்க, என்ன 2 காரியத்தை காக்கணுமா. வாயையும் நாவையும் காக்கிறவங்க தன் ஆத்மாவை, பாருங்க, இதை இந்த நாவையும் வாயையும் காத்துட்டா எதை காத்துடலாமா, ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துடலாமா. இடுக்கண், நம்ம ஆத்மா காக்கப்படுவதற்கு, எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி காக்கப்படுவதற்கு என்னது எதை காத்துடணும், நம்ம வாயையும் நாவையும் அதாவது கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னு எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை அறிஞ்சு, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க. யாக்கோபு புத்தகத்தில் பேசுறதுக்கு என்ன செய்யுங்க,
பொறுமையாக இருங்க. வாசிக்கலாம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் வசனம் 1:19. யாக்கோபு 1:19 வாசிக்கலாம். ஆகையால் நீ பிரியமான சகோதரரே, நீ சேர்ந்து வாசிக்கணும். இப்படி வாசிக்கணும். ஆமாம், எங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரரே சகோதரன்னு. சகோதரிக்கு உங்களுக்கெல்லாம் இல்லையா? என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரிகளே. இங்கிலீஷில் நல்லா இருக்குதுங்க. இது ஏன்னு தப்பு ஆகி போச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் சகோதரரே சகோதரரே அதுதான் வருது. சகோதரிகள்னு வரணும். ஏன்னா சகோதரர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்ன்னு வருது, இங்கிலீஷில் வருது. இப்போ அதான் தமிழ் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் குறைந்த மொழிபெயர்ப்பு தான். அதான் என் பிரியமான சகோதரரே, ரைட்டு. சகோதரிகளே யாவரும் என்ன செய்யுங்க? ஆமாம், வசனத்தை இப்போ கேட்குறீங்களா? நல்லா தீவிரமாக கேட்குறீங்களா? கவனமாக கவனிக்கிறீங்களா? வசனத்தை இதை கவனிக்கணும். ரைட். அடுத்து என்னது? இப்படி இருக்கணுமா பேசுகிறதுக்கு? ஆமாம், சோத்திரம். நம்ம வாசித்த பேசுகிறதுக்கு ரொம்ப நிதானித்து பொறுமையாக பேச வேண்டியதை பேசணும். பேசக்கூடாத தேவையில்லாத பேசுகிறத தவிர்த்தரணும். அவங்க சொல்லப்பட்டிருக்கிற பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க. பேசுகிறதுக்கு என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்க. கோபிக்கிறதுக்கு ஆமாம், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கும். கோபம் போட வேண்டியது சோத்துரா. இதோ பிள்ளைகளை கொஞ்சம் புத்திமதி சொல்லி கண்டித்து சோத்திரம் சொல்லணும். சரி. அப்போ கண்டித்து சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் கோபம் லைட்டாக பெற்றோர்களுக்கு வரும். என்ன செய்யக்கூடாது உடனே? ஆமாம், நீங்கள் அப்படி என்ன இருக்கக்கூடாது பிள்ளைகள்லாம். ஆமாம், நீங்கள் கோவம் ஆகிடக்கூடாது. சோத்திரம். ஏன்னா புத்திமதி சொல்லும்போது கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க தான். அப்போ நீங்களும் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கும் நீங்களும் பிள்ளைகளுக்கு ஆகி போகும்போது அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஆஹா, அன்றைக்கி அப்பா அம்மாலாம் சில சமயம் கோவப்பட்டாங்களே, புத்திமதி சொன்னாங்களே, எச்சரித்தாங்களே, கண்டித்தாங்களே. அதே போல் நம்ம குடும்பம்னா அப்படித்தான் பிள்ளைகளை நடத்துறதுக்கு அவசியம் என்பது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் டாட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது. அப்போ நீதிமொழிகள் 21-23 வாசிட்டோம் இல்லை? சரி, அடுத்து இன்னொரு வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:24. பார்த்தீங்களா? வேதம் சொல்கிறது வாயில் நம்ம என்ன வரக்கூடாதான்? தாறுமாறான சில பேர் பேசிடுவாங்க. பார்த்தீங்களா? வாயின் தாறுமாறுகளை அப்போ நம்மளை விட்டு அகற்றினுமா? சோத்துரும். நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஒரு உலகத்தாருக்கு தாறுமாறாக பேசுவாங்க பாருங்க. அவர்கிட்ட தம்பி உட்கார வைங்க. சோத்துரும். அப்போ பாருங்க, வாயின் தாறுமாறுகளை என்ன செய்யணுமா? மகனே மகளே முன்ன விட்டு அகற்றிடு. நம்மகிட்ட ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. வாய் தாறுமாறானதை பேசவே கூடாது. ஆமாம், எதை பேசணும் எதை பேசக்கூடாது. இப்போ ஊழியக்காரங்க நாங்கள் வசனத்தை கொண்டு பேசுகிறோம்னா சோத்திரம் எப்படிலாம் எடுத்துக்கூடாது. இன்னும் பாஸ்டர் ஓவராக பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சத்தியத்தை பேசுகிறோம். அல்லேலூயா. அப்படிலாம் எதுவும் மனப்பு இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம். அப்போ என்ன சொல்லக்கூடாது? வாயின் தாறுமாறுகள்ன்றது வேறு. ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் அப்படி யாரும் பேசுகிறதா நான் பார்க்கல. ஆமாம், ஏன்னா சத்தியத்தை கேட்குறீங்க. ஒரு சிலர் பாருங்கள் சோத்துரம் மற்றவர்களை பேச விட மாட்டாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், பேச விடாமல் பேசி அவங்கள பேச்சிலே மடக்கிட்டதாக ஒரு பெருமையாகவும் பேசுவாங்க. வாயின் தாறுமாறுகள் ஏதாவது கண்ட வார்த்தையில் பேசி ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் பாருங்கள். நம்ம சோத்திரம் ரொம்ப கண்ட்ரோலாக நம்ம பேசி நல்லா ஒரு காலத்தில் நம்ம வாய் அப்படி இருந்திருக்கலாம். வாயின் தாறுமாறாக இருக்கிறவங்களுக்கு பேர் ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்களே. என்னது? வாயாடியா? அப்படி பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமாம், வாயின் தாறுமாறுகள் நமக்கு கொடுக்கூடாது. உலகத்தார்கிட்ட பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன். ரசிக்கப்படுற முன்னாடியே கூட சில ஆளுகள் இருந்திருக்கிறாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆன பிற்பாடு இந்த அந்த பாருங்கள், வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். அதான் வாயின் தாறுமாறுகளை அகற்றி என்ன செய்யணுமா? உதடுகளின் மாறுபாட்டை மகனே மகளே உனக்கு தூரப்படுத்துன்றாரு. இது வார்த்தை எனக்கு உரியது, உங்களுக்கு உரியது. அதனால் வசனத்தை அறியும் போது ரொம்ப கவனமாக சோத்திரம் பாருங்க அமைதியாக சோத்திரம் பேசாதிருந்தால் மூடனை கூட ஞானின்னு சொல்லி நினைப்பாங்களாம். எப்படி? சோத்திரம் பல வேலைகளில் அமைதியாக இருக்கிற ஆளுகளை பாருங்கள். ஆனால் சோத்திரம் சத்தியம் தெரியாது, ஆனால் சோத்திரம் அமைதியாக இருப்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா பாருங்கள், எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு சத்தியம் தெரியுமா? சத்தியம் தெரியாதவர் ரட்சிப்பை கூட பெறாமல் இருப்பார். அவர்களை வேதம் மூடர்கள் தான் சொல்லுது.
பாருங்களேன். அப்போ அவர்களே அப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்தாரே ரட்சிக்கப்படாதவங்க இப்படி இருக்காங்கன்னா, நம்ம கூட சோதரர் பேச வேண்டியதை பேசி, பேசக்கூடாது பேசாமல் இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்கிறோமா? சரி, வாசிக்கலாம் வாசிக்கலாம். ஆ பார்த்தீங்களா? ஞானமான் என்று என்ன பண்ணுவான்? தன் உதடுகளை மூடுகிறவன். இது கீழே உள்ளது ரொம்ப முக்கியம். நாம் உதடுகளை மூடிட்டோம்னா நம்ம புத்திமான்களாக தேவன் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ நல்ல சரியான சத்தியங்களை இப்போ நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து பேசும்போது முதல்ல எனக்கு நிறையா உணர்த்துறாரு, நிறையா போதிக்கிறார். சோத்திரம். அப்போ அப்படி தான் கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்து தான் அங்கே போதிக்க வைக்கிறார். அப்படி தான் செய்வார் ஆண்டவர். நீங்கள் கூட இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வசனங்கள்லாம் கற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க. ஆமாம், உங்களை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தலாம். தேவனை அறியாதவர்களுக்கு இந்த வசனங்கள்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். சோத்திரம். சரி. அப்போ கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:13 வாசிக்கலாம். 34:13. அப்போ இது மெயினாக காத்துக்கொள்ளணுமா? ஏன்னா நாவு நெருப்புத்தான் இருக்குது இல்லையா? யாக்கோபு புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறார், நாவு நெருப்புத்தான். அது பாருங்க, பெரிய ஒரு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவு குறித்து தனி ஒரு அதிகாரமே அது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாவு எப்படி, அது நமக்கு நேரம் இல்லை. நம்ம சில பல வேலையில் அதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த பகுதியெல்லாம் போதும், வாசிக்கலாம். பாருங்க, நாவை ஆண்டவருடைய பிள்ளைங்க பொல்லாப்பு பேசிடக்கூடாது. நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும். அப்போ உண்மையான வார்த்தைகள் இல்லாது இருந்தால் அதுக்கு பேர் கபட்டு வசனிப்பு. அப்போ நாவை பொல்லாப்புக்கு விளக்கணும். 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உன் உதடுகளை கபட்டு வசனப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள. இப்போ நம்ம சத்தியத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், அறியலாம். மற்றவர்களுக்கு நாம் கை கொண்டு மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லலாம். அது கபட்டு வசனிப்பு இல்லை, இது அவசியமான ஆலோசனைகள். சோத்திரம். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் நீங்கள்? ஆமாம், கர்த்தருக்குள் வளர்கிறவர்களுக்கு தான் சொல்ல முடியும். ரட்சிப்பின் சுவிசேஷம் வேறு, இது சபைக்கு வேண்டிய. ஆமாம், சோத்திரம். உங்களை கிறிஸ்துக்குள்ளே உருவாக்குற சத்தியங்க இதெல்லாம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் வருகைக்கு தகுதிப்படுத்துகிற வசனங்கள், ஆயத்தப்படுத்துகிற வசனங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்க, சோத்திரம் 2 வார்த்தைகள் இல்லையா? நாவு, உதடு. ஆமாம், சரி. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கணும். ஏன் 4 வசனம் கொடுக்குறேன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. போதும். சோத்திரம். 40-50 வசனங்கள் எடுக்கலாம். நாவை குறித்தும் வாயை குறித்தும் 50 மேலே நம்ம எடுக்கலாம். அவ்வளோ வசனங்கள் இருக்குது ஆங்காங்கு. வாசிக்கலாம். ஆமாம், பார்த்தீங்களா? அவனவன் வாயின் பலனால். அப்போ நம்ம பேசுகிற நல்ல வார்த்தைகள்னால நமக்கு நன்மை உண்டாகும். நம்ம பேசுகிற தீமையான வார்த்தைகள் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் வாயின் பலனால். பாருங்க, அவனவன் வயிறு நிரம்பும். பாருங்கள் சோத்திரம். எப்போதுமே நம்ம அன்பாக பேச கற்றுக்கொள்வோம், சாந்தமாக பேச கற்றுக்கொள்வோம், பொறுமையாக பேச கற்றுக்கொள்வோம். என்ன இருக்கணும்? 3 காரியம். அன்பாக மற்றவர்கிட்ட பேசும்போதே அன்பாக பேசுவோம், பொறுமையாக பேசுவோம், சாந்தமாக பேசுவோம். சோத்திரம். கர்த்தர் பேச சொல்கிற நேரத்தில் பேசணும். சோத்திரம். ஏன்னா ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில அதாவது ஏற்ற வேலையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்யுமா? பொற்பலங்களை வச்சு ஏற்ற வேலையில் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டாம். பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கோம். அது சமயத்தில் நம்ம தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஏற்ற வேலையில் நம்ம சில வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டியிருக்கும். பேசணும் தான், சொல்லணும் தான். ஆண்டவர் விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் செய்த நம்ம நன்மைகளை இப்போ சாட்சியெல்லாம் சொன்னீங்க, சுருக்கமாக அருமையாக சொன்னீங்க. ஆமாம், சோதர பழையவருடைய ஆராதனையில் நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கற்றுக்கிட்டீங்க. அல்லேலூயா. நல்லா கற்றுக்கொண்டு வர்றீங்க. விட்டோம்னா என்ன செய்வீங்க? 1/2 மணி நேரம் பிரசங்கமே பண்ணிடுவீங்க இல்லைல்ல? நாங்கள் உஷாராக தான் இருக்கிறோம். இல்லாட்டி ஆமாம், சோத்திர 10 பேர் சொல்கிறீங்க, ஆளுக்கு 1/2 மணி நேரம் எடுத்தீங்கன்னு என்ன ஆகும்? பொழுது பிரதர் கரெக்டாக சொன்னாங்க. எனது பொழுது முடிஞ்சிடும். கரெக்டாக அவளுக்கு பொறுமையாக இருப்பீங்களா? அதுக்கு தான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுறது, 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். ஆமாம், ஏன்னா எல்லாத்துலேயும் ஒழுங்குறமா. சோத்திரம். நீங்கள் ஒன்றும் இல்லை, என்னால் சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு ஆண்டவரே ட்ராக்ஸ் கொடுக்கும்போது கூட பாருங்கள், சோத்திரம் என்ன பண்ணணும்? ஒரு ஜெபத்தோடு போனீங்கன்னா கர்த்தர் பாருங்கள் அந்த நேரத்தில் ஆவியானவர் இன்னது பேச வேண்டும் என்பது அவரே சொல்லிக் கொடுப்பாராம். பைபிளில் இருக்கா? நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார்னு இருக்குது. சரி, இதெல்லாம் செய்வார்.
கர்த்தருக்காக ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த விரும்புகிறாங்க. ஆமாம், நீங்கள் சோத்திரம் நீங்கள் ஒரு ஒரு 50 டாக்ஸை கொடுத்தீங்கனாலே, ஒரு தடவை கொடுத்துட்டீங்கனாலே 50 பேருக்கு ஊழியம் செஞ்சிட்டீங்க நீங்கள். ஆமாம், பெரிய ஒரு அதில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 பேர் ஆண்டவர் விசுவாசத்தை ரட்சிக்கப்படட்டுமே, அங்கே உள்ள ஒரு சபைகளுக்கு போகட்டுமே. சோத்திரம் அப்படிலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிளான் பண்ணி இந்த புதிய வருஷத்தில் செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கிராமங்களில் போய் செய்யுங்க. உங்கள் சொந்த ஊர்களில் தேவனை அறியாத ஜனங்களுக்கு சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிங்க. அதை சுவிசேஷம் அறிவிங்க. சோத்திரம் சுவிசேஷ புஸ்தகம் 4 புஸ்தகம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து என்னால் வாசித்து சில வார்த்தையில் ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகள் ஓமைகள்லாம் இருக்குது, நல்ல நல்ல போதனைகள் இருக்குது, நல்ல ஆலோசனைகள் இருக்குது, நல்ல புத்திமதி இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பின் வார்த்தை வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஜனங்கள் தொடப்படுவாங்க. ஏன்னா வேத வசனம் எப்படிப்பட்டது? அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பாமல் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செஞ்சே தீரும். கர்த்தருடைய வசனம் அப்படி வல்லமை உள்ளது. சோத்திரம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடியில் விளைவினால்தான் அவனவன் திருப்தி ஆவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளில் எவ்வளோ இருக்குது. நல்லதை பேசினோம்னா மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு தவறானதை சோத்திரம் பேசிட்டோம்னா அதனால சமாதானம் போயிடும், அதனால ஆசீர்வாதம் வராமல் போயிடும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வாசிக்கலாம். இது இந்த வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கர்த்தர் எங்கே நம்ம நாவில் எங்கே அந்த நம்ம வாயில் எதை வச்சுருக்காரா பாருங்கள். மரணம் ஜீவனும் நம்ம எங்கே இருக்குதான்? நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம ஜீவனை உண்டாக்கிற முடியும், மரணத்தை உண்டாக்கிற முடியும். ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சிலர் வேதனைப்படுத்தி பேசிடுவாங்க. சில கணவன்மார்கள் மனைவியை, சில இடத்துங்களில் சில மனைவிமார்கள் கூட கணவனை வேதனைப்படுத்திடுவாங்க. சில பிள்ளைங்க பெற்றோர்களை வேதனைப்படுத்தி பேசும்போது வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தவறான முடிவு எடுக்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு. குடும்பங்கள் பிரிகிறது, இப்படி சில காரியங்கள், சோத்திர சமாதானம் இல்லாமல் போகிறது, குடும்பத்தில் சண்டைகள், குழப்பங்கள், சோத்திரு அவன் பாருங்க. இது எல்லா இடங்களிலும் எந்த இடங்களில் சோத்திரம் அந்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டோ. அப்போ அது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டு பாருங்களா, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். எதில் பிரியப்படுறோம்? நம்ம ஜீவனில் பிரியப்பட்டோம்னா கர்த்தர் சோத்து அதனுடைய கனியை புசிப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசிட்டோம்னா என்ன நடக்கும்? ஆமாம், அதன் கனியை தான் புசிக்க வேண்டியிருக்கும். அப்போ பாருங்கள், அது உங்களுக்கு புரியுதில்லை, இந்த வசனம் புரியுதில்லை? அப்போ மரணமும் ஜீவனும் எதில் தான் இருக்குது? ஆமாம், அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் காத்து கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய வருஷத்தில் ஞாபகப்படுத்துகிறார். இடையில சில வசனங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், ஆனால் கோர்வையாக ஒரு தலைப்பில் நம்ம சத்தியத்தை தியானிக்கிறோம். ஒன்று கர்த்தர் நம்மை காக்கிறார், இன்னொன்று பாருங்கள், தேவனே நம்ம தேவனே நம்ம காத்துக்கொள்கிறதுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் சகோதரம். அதே சமயத்தில் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பகுதி தான். ஆத்மாவை காத்துக்கொள்கிறது, நாவை காத்துக்கொள்கிறது, உதடை காத்துக்கொள்கிறது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமா. பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய குமாரர்கள்லாம் இருந்தாங்க. தீமோத்தேயு, தீத்து, இன்னும் சோத்திரம் சில பேர் இருந்தாங்க. அதே சமயத்தில் அவர் வயது கொத்த ஆட்களும் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை என்ன செய்ய, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்ய, காத்துக்கொள்னு சொல்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கேடான சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு என்ன செய்ய, நீ விலகு. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று சொல்கிறார் கர்த்தர். அப்போ பாருங்க, நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ளணும். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை நம்ம காத்துக்கொள்ளணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அடுத்த ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொண்டு நம்ம விட்டு அகற்ற வேண்டியவர்களை அகற்றணும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எது வாசிங்க,
சரி. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சோத்திரம். சரி. 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 4ஆம் வசனம் எழுதிடலாம். போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தை வென்று கொண்டபடி செய்வாயாக. நான் மக்கத்தினாக போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தை வேண்டி கொண்டபடி செய்வாங்க இல்லையா? 2 தீமோத்தேயு வாசிக்கலாம். நன்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. சோத்திரம். இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். ஏன்னா சுத்தமான கற்பனையின் பொருளை சுத்தமான இருதயத்திலும் நன்மலை சாய்ச்சிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது ஆவியின் ஒருமையை காத்துக்குள்ள கவனமாக இருக்கணுமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்? சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:10 அதை கொரிந்திய சபைக்கு எழுதும்போது இப்படி தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் பாருங்க, ஒரே காரியத்தை பேசுங்கன்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, சபைக்குள்ளாக அந்த ஒரு மனத்தை நம்ம ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி தானே அந்த வார்த்தை சொன்னார். சோத்திரம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா எபேசியர் புத்தகத்தில் அதை சொல்லி இங்கே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். பாருங்கள், குடும்பத்தில் வரும்போது பாருங்கள், ஒரு சோத்திரம் ஒரு முடிவு எடுக்கணும்னா கணவன் மனைவி சோத்திரம். அப்போ உங்களுடைய இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி ஆலோசனை நம்ம உங்களுக்குள்ளே பண்ணுறது தப்பு இல்லை. அதே போல் சபைக்குள்ளாக கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திரம் சத்தியத்தை நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். இன்னும் ஊழியத்தின் காரியங்களில் யார் கூட தேவையான காரியங்களை ஆலோசிப்போம். இப்போ பாருங்க, ஊழியத்தினில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு காரியங்களை இது செய்கிறோம். ஒரு பெரிய காரியங்கள் இப்போ நம்ம சர்ச்சை கட்டும்போது பிரதர் சாமுவேல் பிரதர்கிட்ட அது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பிரதர் ஆபிரகாம் பிரதர்ட்டெலாம் ஆலோசனை கேட்டிருக்கேன். எப்படி என்னென்ன செய்கிறது எது செய்கிறது அப்படின்னு. ஏன்னா அது அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஏற்கனவே செய்து பழக்கம் இருக்குது. அதனால அவங்கள்ட்ட தேவையானது. ஏன்னா ஊழியத்தின் காரியங்கள் என்று வரும்போது சோத்திரம் அவங்கள நம்ம சிரமப்படுத்துறதில்ல. இதை செய்வா, இதை எப்படி செய்யலாம் எது செய்யலான்னு. இப்போ இந்த மீடியா ஊழியத்தில் பாருங்கள், இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த காரியங்களை யார்கிட்ட நான் கலந்துக்கிறது இல்லை. சோத்திரம். இது பற்றி சம்மந்தமாக அனுபவம் யாருக்கு இருக்குது? பிள்ளைகளுக்கு இருக்குது. அதனால் வாலிப பிள்ளைகள்கிட்டையோ சகோதரர்கிட்டையோ ஒரு சகோதரிகள்கிட்டையோ நான் கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா அது கர்த்தர் சோத்திரம் இவர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் அறியாத காரியங்களில் இவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. நான் கேட்பேன், எப்படிப்பா தம்பி இது எப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல ஒரு சில ஐடியாவில் சொல்லுவேன். பாருங்கள், கடந்த அந்த சோத்திரம் இந்த மண்டபத்துடைய நம்ம இது பண்ணோமே, அதில் பாருங்கள் அந்த பின்கோட்டு தப்பாக போட்டாப்புல. அந்த பிள்ளைங்க அறியாமல் நடந்த தவறு தான். அதெல்லாம் நான் கவனித்தேன். சோத்திரம். அடுத்து என்னது, பெரம்பூர்னு போட்டிருந்தாங்க. பெரம்பூர் இங்கே வராதுப்பா, அது அங்கேயில் இருக்குது அப்படின்னு. அப்போ அதை கரெக்ட் பண்ணி போட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி தான் சோத்திரம். மற்றபடி இது அறியாமல் ஒரு சில காரியங்கள் வரும்போது நம்ம கவனித்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். மற்றபடி நல்லபடியாக செயல்படும் போது ரைட்டு. நீங்கள் சோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், சோத்த கர்த்தருடைய வார்த்தைகள் போகிறது, எப்படியாவது ஆண்டவரை அறியணும், ரட்சிப்பை பெறணும். அந்த பாதாளத்துக்கு தப்பணுமே ஜனங்கள், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசன்படியிலிருந்தும் சோத்திர பலவிதமான சோத்திர அடிமைத்தன பாவங்களிலிருந்து விடுதலையாக்கணும் விரும்புகிறாரு. சோத்திரம். அதாவது கருத்து பாதாளமாகிய நரகத்தின் வல்லமைக்கு தப்பி வைக்கிற வல்லமை உள்ளது இயேசுதான் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவரால் என்று வேறு ஒருவாள் என்ன செய்யலை, ரட்சிப்பில்லைன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? ஆமாம், பரலோகத்துக்கு போய் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு போனவரும் யார் தான்? ஆமாம், இயேசு தான். அவர் தான் நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும்
பிதாவின் ராஜ்யமாக இங்கே பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் வாசிக்கலாம். பாருங்கள், சோத்திரம் என்ன செய்யக்கூடாது, குடும்பத்திலையும் கூட இதே தான் கை கொண்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. குடும்பத்திலையும் கூட, குடும்பத்திலையும் முக்கியமாக சபையிலும் கூட சகோதரிகள் இருக்கிறோம், சபையில் குடும்பங்களாக இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் உங்கள் குடும்பங்களிலும் கணவன் மனைவியும் ஒரே காரியத்தை பேசக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளோ நலமாக இருக்கும். அதாவது சோத்திரம் இப்போ பாருங்கள், குடும்பத்தினுடைய சமையல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பாருங்கள், பெரும்பாலும் சகோதரிகள் எல்லாம் கேட்டு செய்கிறாங்களா கணவர்கிட்ட? இல்லை, பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியும் என்னென்னைக்கு எதை செய்யலாம்னு தெரிஞ்சு நல்லா சமையலுக்கு நல்லா செய்யக்கூடியவங்க. சோத்திரம் கணவர் இதை செய்யணும் அதை செய்யணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே விரும்பினா கூட ஏதோ சோத்திரம் எப்பயாவது இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அப்போ சோத்திரம் அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அதே போல் கர்த்தர் சோத்திரம் என்ன சொல்லுவான், பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதும் சபையில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்பம் கூட பிரிவினைகள் வராமல் இருக்கிறதுக்கு சோத்திரா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கருத்தை ஒரு சோத்திர குடும்பத்தில் சகோதரர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட என்ன செய்யணும், ஆமாம் சோத்திரம் நல்ல கருத்துக்களை என்ன செய்யலாம், ஆமாம் ஒருத்தர் கருத்தை சொல்லும்போது அது பிரயோஜனமாக இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு இல்லை. பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனை உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு என்ன செய்யணும், புத்தி சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் இருக்கணும், குடும்பத்தில் முதல்ல இருக்கணும், சபையில் இருக்கணும். அப்படி இருந்தால் சோத்திரம் குடும்பங்களும் சமாதானமாக இருக்கும், சபையும் சமாதானமாக இருக்கும். அப்போ இது நமக்குள்ளே காத்துக்கொள்ளணும், இந்த காரியங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சொல்ல போனால் அன்பை காத்துக்கொள்ளணுமா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாக இருக்க கடவோம் வேதம் சொல்ல பார்த்தீங்களா. சோத்திரம் அன்பை காத்துக்கொள்ளணுங்க. ஒருவர் அன்பாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இதை கை கொள்ளுங்க. கணவன் மனைவியை பாருங்கள், சோதர வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன்மார் என்ன செய்யணுமா, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். இன்னும் ஒரு வசனம் கூட இருக்குது, அவர்கள் மேல் என்ன செய்யக்கூடாதா, கசந்து கொள்ளாதிருங்கள்னு இருக்குது. சோத்திரம் ஹாஹா, சரி, இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? அப்போ நீங்கள் மனைவிமார்கள் கணவர் மேலே அன்பு காட்டணுமா இல்லையா? அன்பு காட்டணும். கசந்து கொள்ளலாமா? 2 பேருக்கும் கூடாது தான். அன்பு காட்டுறது ஒரு வழி பாதை இல்லை, இருவழி பாதை. அல்லேலூயா. சோத்தன். சரி பாருங்க, ஏன்னா அன்பு யாரால் உண்டாயிருக்கிறதா, தேவனால் உண்டாயிருக்கிற. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்புள்ள தேவன் அன்பாக தான் நடக்கிறது, நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் நேசிக்க வச்சுருக்கிறார். பாருங்கள், நமக்கு யாருக்காவது கிறிஸ்தவர்கள் யாருக்காவது இவங்க பகை, இவங்க வேண்டாம், இந்த மதத்தார் கூடாது, இந்த இனத்தார் கூடாது, இந்த ஜனத்தார் கூடாது, இந்த பாசைக்காரர் கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கேயாவது இருக்குதா? எல்லாரையும் நேசிங்க. விரோதிகளை கூட உங்களுக்கு தீமை செய்கிறவங்களே நேசிங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் அது பிரியமானவர்களே, அன்பை குறித்தே பாருங்கள். அன்பின் சீசன் யாருக்கு பேர்? யோவானுக்கு பேர். நீங்கள் 1 யோவான் 2 யோவான் 3 யோவானில் பாருங்கள், அதிகமாக அன்பை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கோம். அன்புள்ளவராக இருங்க, நேசிங்க. நேசம், பாசம், அன்பு, சோத்திரம், இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் பைபிளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள் ஒருவர்கள் அன்பாக இருக்க கூடவும் இது குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியம். ஆமாம், பெற்றோர்கள் பிள்ளையை அன்பு செலுத்தணும். சோதர கணவன் மனைவிமார் ஒரு அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். அன்பு எங்கே இருக்குதோ அங்கே சமாதானம் இருக்கும். அப்போ வேறுங்க அன்பாக இருக்கணும். ஏன்னா அன்பு யாரால் உண்டாயிருக்குது? கர்த்தரால் உண்டானது. மனுஷன் மூலமாக வந்ததல்ல, மனுஷனுடைய போதனை அல்ல. மனுஷ போதனைகள் நிறையா இருக்குது உலகத்தில், ஆனால் அது தேவனால் உண்டானது. அடுத்து அன்புள்ள எவர்களும் என்ன செய்கிறாங்களாம், அன்புள்ள எவர்களும் தேவனால் பிறந்து அவரை, அப்போ தேவனுடைய வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய வித்து. அப்போ தேவனால் பிறக்கிற ஒன்று, நாம் பெற்றோர்களுக்கு பிறந்தோம். 2வது நாம் பிறக்கிறது ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை செய்து சோத்திரம் புது சிருஷ்டியாய் மறுபறுப்படைந்தோம். சோத்திரம், அதுதான் தேவனால் பிறந்தது என்ற வார்த்தைக்கு அடையாளம். அப்புறம் கர்த்தர் சோத்திரம் உண்டான ஆவி ஒருவருமையை காத்துக்கொள்ளணும்னு பார்த்தோம். அடுத்து அன்பை காத்துக்கொள்ளணும் இல்லையா? சரி, 16 வசனம் கூட வாசிக்கலாம். ஒரே அதிகாரத்தில் இருக்கிற அது நிறைய வசனங்கள் இருக்குது. நான் குறிப்பிட்ட வசனங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், நமக்கு நேரம் இல்லை. சரி, வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பார்த்தீங்களா, அறிஞ்சிருக்கிறோமா? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம அறிஞ்சிருக்கணுங்க. ஹல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம அறியலாம்? ஜெபத்தில் இருக்கும்போது
அவரோடு கூட பாடி துதித்து ஆராதித்து அவரோடு கூட உறவாடும் போது அந்த தேவ அன்பை நம்ம அனுபவிக்கலாம், அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சரி தம்பி, சொன்ன வசனம் மட்டும் போட்டால் போதும். 16வது வசனம், 16 மட்டும். இன்னும் வசனம்லாம் இருக்குது, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்களா? சோத்திரம். அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? தேவனில் நிலைத்திருக்கிறார்கள். நம்ம அன்பிலே நிலைச்சிருந்தா தேவனில் நிலைத்திருக்கிறோங்க. சோத்திரம். குடும்பத்தில் நம்ம அன்பை காத்துக்கொண்டோம்னா தேவனில் நம்ம அந்த சோத்திரம் நிலைத்திருக்கிறோம். சபையில் நீங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தி அதுக்குள்ளே தான் சோத்திரம். சகோதரர்களுக்குள்ளாக சகோதரிக்குள்ளாக அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், சோத்திரம். அந்நிய அன்பு இல்லை. அந்நிய அன்புனா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ மாம்ச அன்பு இல்லை. இந்த மாம்ச அன்பு வரக்கூடாது. தெய்வீக அன்பாகிய தேவனுடைய அன்பு வெளிப்படணும். தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் என்ன செய்கிறாரப்ப? ஆமாம், நம்மில் நிலைத்திருப்பார். நாம் அவரில் அன்பு காட்டி அன்பு செலுத்தி அவரில் நிலைத்திருக்கும் போது அவரும் நம்மளே நிலைத்திருப்பார். இது பாருங்க, மாறாத சத்தியம். அப்போ அன்பை காத்துக்கொள்ளணும் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். அடுத்து 7வது பாயிண்டாக வெளிப்படுத்தல் 16-15 வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வஸ்திரம்? நம்ம எழுத்தின்படியாக இந்த வஸ்திரம் அல்ல. நான் சொல்கிறேன் பாருங்க, வெளிப்படுத்தல் 16-15 அந்த வசனத்தை வாசிக்கலாம். மொத்தம் 3 வசனம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை பார்த்துட்டு இயேசு மறுபடியும் வர்றாரு, அவர் திருடனை போல வர்றாருன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற ஆட்கள்லாம் உண்டு. அதாவது திருடன் சொல்லி கொண்டு வர்றதில்லை. அப்போ சோத்திரம், திடீரென்று திருடன் வந்து சோத்திரம் இப்போ என்ன பண்ணுறான்? கொள்ளையிட்டு போயிடுறான். சோத்திரம். ஆண்டவராக இயேசுவும் அவர் சபையை சேர்த்துக்குள்ள சோத்திரம் யாரும் அறியாத வேலையில் வருகிறார். அல்லேலூயா. திருடன் அறிஞ்சு நமக்கு தெரிய சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டா வர்றேன், வரமாட்டேன். சோத்திரம். அவன் எப்போ வருவான்னு தெரியாது. அப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம். சரி, அப்போ இதோ திருடனை போல வருகிறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்த்துட்டு எனக்கு கூட இந்த வார்த்தை பாருங்கள், எதுக்காக வேதத்தில் பாருங்க ஆயிடுச்சு. எழுத்து அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சு இந்த வார்த்தைன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாம், எழுத்தின்படி எடுத்தோம்னா அப்போ இந்த வார்த்தைப்படி பார்த்தா தப்பாக ஆண்டவரை இடப்படுவாங்க. சோத்திரம். அது அப்படி அல்ல. தன் மானம் காணப்படத்தக்கதாக பாருங்க. சோத்திரம். தன் மானம் காணப்படத்தக்கதாகனா தன்னுடைய பாவத்தின் காரியங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நீங்கள் காணப்படாதபடிக்கு அப்படின்னா அப்படி செய்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வருகையில் போக முடியாதுன்னு அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நிர்வாணமாக நடவாதபடிக்கு அப்படின்னா பாவத்தில் வாழ்கிறவங்க சோத்திரம் வாழ்கிறவன் அர்த்தம். அப்போ வெளித்து கொண்டு தன் வஸ்திரங்களை என்ன செய்யணுமா? காத்து கொள்கிறவன். எப்படி ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் முக்கியமோ அதே போல் நம்ம கர்த்தர் சோத்திரம் எதெல்லாம் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு பைபிளில் இருக்கிற வசனங்கள் இப்படி சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். ஏசியா 61 வசனமும் 10வது வசனமும் 2 விதமான வஸ்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசியா 61 பாருங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சபையிலே சோத்திரம் துயரப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் சீர்படுத்துகிறார். அடுத்து என்னவா? அவர்களை சாம்பலுக்கு பதிலாக பாருங்க. சோத்திரம். அப்போ சாம்பல் என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரம் இல்லையா? சோத்திரம். எரிந்து சாம்பலாக போனது எதுக்கு பிரயோஜனப்படும்? அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத நிலைமையில் சோத்திரம். ஒருவேளை நீங்கள் மற்ற மனுஷரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். அடுத்து என்னதான்? துயரக்கத்து போல ஆனந்த தைல அபிஷேகத்தை தருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன? ஒடுங்கின இது பாருங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை பாருங்க. சோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நம்ம அதிகமாக துதி செலுத்துவோம்னு சொல்லி மகன் சொன்னதை கேட்டீங்க இல்லையா? துதித்து கொண்டே இருக்கும்போது ஒடுங்கின ஆவி ஓடி போகும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஒடுங்கின ஆவியை நம்ம ஒடுக்குங்க. ஒடுங்கின ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் துதியின் சத்தமாக ஃபாதர் பாட்டெலாம் பாருங்கள், அதிகமான பாடல், துதி பாடல், ஆராதனை பாடல், சோத்திரம், அநேக ஜப பாடல், எவ்வளோ காரியங்கள் இருக்குது இல்லையா? சோத்திரம். அருமையாக நம்ம கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழக்கூடிய பாடல்கள் எவ்வளோ இருக்கிறது. அப்போ
என்ன செய்யும்னா, அப்படி பாடல்களில் துதி பாடல்கள்லாம் பாடும்போது அது துதியின் உடையாக கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அது பாருங்க, அது ஒரு உடை, அது ஒரு வஸ்திரம். அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவராக இயேசுவை அனுப்பினதுக்கு, பரலோகம் அனுப்பினதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10வது வசனம். இப்போ கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன்? பூரிப்பாய் மகிழ்கிறேன். என்ன செய்யுது? தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, மனவாட்டி கொள்வதற்கும் ஒப்பாக என்ன செஞ்சார்? அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை அப்போ நமக்கு கொடுத்துக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம். இதில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம ஆண்டவராக இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது, மூழ்கி பிதாகுமரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது, பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சபையில் இணைக்கப்படும் போது என்ன உண்டாகுதுன்னா, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்னமா? நீதி. ஏன் பாருங்க, நீதி என்பது அது ஒரு சால்வை, அது ஒரு வஸ்திரம் தான் இல்லையா? அப்போ நீதியை, அப்போ நீதியை உடையவர்களாம் நான் இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதே ஒரு தேவ நீதி தான். அதுலேருந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநீதி அல்ல. எக்காரணம் கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநீதி செய்கிறதல்ல, செய்யக்கூடாது. நீதியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் வேதம், இந்த வேதம் சொல்லுகிறது, நம்ம ஞாபகப்படுத்துகிறது. இப்போ வெளிப்படுத்தல் 19:8 வாசிங்க. அங்கே ஒரு வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமும் பிரகாசமுமான, சுத்தம்னா பரிசுத்தத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். பிரகாசமான, பிரைட் இல்லையா? நல்ல சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ள முடியும். அவளுக்கு மனவாட்டி சபைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். கர்த்தர் சபையை சேர்த்து கொண்டு சோத்துற 7 வருஷம் அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். பிற்பாடு அந்த பூமிக்கு வந்து 1000 வருஷம் அரசாட்சி ஆண்டவருடைய தலைமையில் நடக்க போகுது. இதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேற போகிறது. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன வேதத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமெல்லாம் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. சோத்திரம் நிறைவேற வேண்டியவர்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இனிமேலும் நிறைவேற வேண்டியது அது நிறைவேறும். அல்லேலூயா. அவருடைய வருகை, அவருடைய 1000 வருஷம் அரசாட்சி, பரலோக ராஜ்யம், கர்த்தர் எல்லாமே படிப்படியாக நிறைவேறும். அது சொல்லப்பட்டு அந்த மெல்லிய வஸ்திரம் எதுவா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய நீதி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும். இப்போ வஸ்திரங்கள் சொல்லும்போது இதுதான் சொல்லப்படுறீங்களா? இன்னொரு வஸ்திரம் இருக்குது. சரி, ரைட். அப்போ இது முக்கியமான காரியம் இருக்கட்டும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட், பிரசங்கி 5:1 மகனே மகளே உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் பாருங்க, சோத்திரம் வாசிக்கலாம். பாருங்க, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் தேவாலயத்துக்கு இந்த போகும்போது என்ன செய்யணுமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் நடையை காத்துக்கொள்ளணும். சரி, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னவா? மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம். ஆமாம், பாருங்கள், செவி கொடுக்க, சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து சேருவதுதான் ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ உலகத்தார் எப்படியோ பலி செலுத்துகிறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கையோட செய்கிறாங்க, அது செய்துட்டு போட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படியே பலியில் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் மிருக பலியை குறிப்பாக ஆடு, மாடு, புறா குஞ்சுகளை பலியிட முடியாத தேவனே 2000 வருஷத்துக்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு வருவதற்கு முன்பாக அது பாவங்கள் மன்னிக்கப்பட தேவனுக்கு ஆராதனை செய்ய அந்த காரியங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டார் தேவன். ஆண்டவர் வந்த பிற்பாடு அதுக்கு வேலையில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் அவரே ஒரு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினால அவருடைய இரத்தத்தின் மூலமாக கிடைக்கிற இரத்தத்தின் மூலமாக வருகிற விடுதலை போதும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தாங்கள் செய்கிறது தீமை என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24 வசனம் வேதம் சொல்லு, உன் கால்நடையை பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மகனே மகளே உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். பாருங்க, நம்ம கால் எங்கே தேவையில்லாத இடத்துக்கு போகுதா? ஆமாம், இப்போ பாருங்க, குடும்பம் இருக்குது. குடும்பம் போது அவங்க தொழில் ஸ்தலத்துக்கு போகணும், வியாபார ஸ்தலத்துக்கு போகணும், வேலை ஸ்தலத்துக்கு போகணும், இதெல்லாம் அவசியம். ஆனால் தேவையில்லாத மற்ற இடங்களுக்கு போகிறதே தவிர்க்கணும்.
ஸ்தோத்திரம். சரி, கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் என்ன செய்வதாக நிலைவரப்பட்டு இருப்பதாக. நல்ல வழியில் நடக்கிறேன்ற நிச்சயம் உங்களுக்கு வரணும். நல்ல இடத்துக்கு தான் போகிறேன், தேவையற்ற இடங்களெல்லாம் நான் போகிறதில்ல. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பாருங்கள், வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். சொல்கிறார் பார்த்தீங்களா, மகனே மகளே, வலது புறம் இடது புறம்னா, ஆமாம் ஸ்தோத்திரம், ஒன்று மனசும் மாம்சமும் நினைக்கிறபடியே செய்வதற்கு நீங்கள் வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு அர்த்தம். பாருங்க, தீமையான வலிக்கு வலிக்கிருப்பா என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, தீமையான இதுக்கு உங்கள் காலை விளைக்கிருங்க, அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறார் தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பார்த்தீங்களா சொல்கிறார். இது என்ன, எதை குறிக்கணும்? பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். பாருங்கள், ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஊழியக்காரங்க, ஆமாம் ஸ்தோத்திரம், அப்போ நாங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதுவும் பெரும்பாலும் நான் பைபிளை வச்சே நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஸ்தோத்திரம், அது எப்போதும் நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், ஏன்னா பைபிளை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள், ஸ்தோத்திரம், எங்கள் கைகளும் அதில் இருக்குது. அதே சமயத்தில் பைபிளை வச்சு அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது நல்லது. ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஊழியக்காரங்க கையில் வச்சு ஜெபிக்கிறது. சில சகோதரிமார்கள் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சகோதரிக்கிட்ட போய் சொல்லுவாங்க, சரியாவது எங்கேயாவது பெயின் இது இருக்குன்னு கை வச்சு ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நம்ம ஊழியக்காரங்க ரொம்ப ஆண்கள் கவனமாக இருப்போம் நாங்கள். அதனால் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், சகோதரர்களை நாங்கள் என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக தலையில் கை வைக்கலாம், ஷோல்டரில் கை வைக்கலாம். சொல்கிறீங்களா? நாங்கள் சகோதரிமார்களை அப்படி செய்ய மாட்டோம். தலையில் கை வச்சு ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம், ரைட்டு, பரவாயில்ல. ஆனால் ஷோல்டரில் மற்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது, எங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் சில சமயம் எங்கே வலி இருக்குதோ அங்கே சகோதரிமார்கள் சகோதரிகளை, ஊழியக்கார சகோதரியை சொல்லி ஜபிக்கிறது ஸ்தோத்திரம் விரும்புவாங்க. ரைட்டு, ஜபிச்சு கொள்ளட்டும். இப்போ நாங்கள் ஊழியக்காரர் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, அது ஒழுங்கு இருக்குது. சொல்ல போகிறீங்களா? அதே சமயத்தில் சகோதரர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் வலி இருக்குது, பெயின் இருக்குது, கை வச்சு ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணலாம். பொதுவாக தலையில் ஜெபம் பண்ணாலே போதுமானது. ஸ்தோத்திரம். ஒருவன் உங்களை வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பார்களாக, அவர்கள் தேவனுடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கிடார்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். அப்போ எண்ணெய் பூசி ஸ்தோத்திரம் கை வச்சு ஜபிக்கலாம், பைபிளை வச்சு கூட மேலே வச்சு ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம் தலையில் வச்சு அப்படி ஜபிக்கும் போது வேண்டிய விடுதலை கர்த்தர் தர நீங்கள் விசுவாசிக்கணும். சரி, அப்போ அதே சொல்லப்பட்டு சீக்கிரமாக ஒருவன் மேலே கைகள் வையாது, மற்றவர்களை செய்யும் பாவங்களுக்கும் ஸ்தோத்திரம் இதெல்லாம் இருக்குது. உன்னை சுத்தமானாக காத்து விசுவாசிகள். நீங்கள் ஸ்தோத்திரம் வெளியெடுத்து போகிறீங்க, டாக்ஸ் கொடுக்குறீங்க, யாராவது ஜெபிக்க கேட்டாங்கன்னா பைபிள் எப்போதும் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் செய்ய போனால், சுவிசேஷம் அறிவிக்க போனோம்னா பைபிள் கண்டிப்பாக இருக்கணும். பைபிளை வச்சு என்ன பண்ணுங்கள், அப்படி சார் ஊழியக்காரர் வர சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் நீங்கள் என்ன செய்யலாம், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை சீக்கிரம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் கை வைக்கக்கூடாது. என்ன செய்யணும், பைபிளை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, பரவாயில்ல. இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை. அவர் காரியங்களை கேட்டு, ஆண்டவரே இந்த சகோதரனோ இல்லை சகோதரியோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க, இந்த ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க, இவர்களுக்கு விடுதலை கொடுங்க, இவர்களை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளாம் ஒருவேளை குடும்பம் மற்ற காரியங்கள்லாம் பிரச்சனைகளை சொன்னாங்கன்னா கேட்டு அதன்படி ஜெபம் பண்ணுங்க. போதும். கை வச்சு ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார்னு இல்லை, கை வச்சு ஜபிக்காமலேயும் சோத்திரம் நம்ம சோத்திரம் தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் சோத்திரம் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் உண்மை, இதை கை கொள்ளுங்க. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதே சமயத்தில் 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. பாருங்க, ரொம்ப பிள்ளைங்க சார் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க, சகோதரர் சகோதரியை உங்கள் இளமையை குறித்து ஒருத்தரும் அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன செய்யணும் பாருங்கள். எல்லாருக்கும் அது பொதுவானது. அதாவது தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியராக இருக்கும்போது சொன்ன ஆலோசனையாக இருந்தாலும், இப்போ நம்ம சபையிலையும் இளைஞர் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, பெண் பிள்ளைகள் இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்யணும், சோத்திரம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா சொல்லக்கூடாது மற்றவங்க, ஏம்மா நீ ஏப்பா நீ சர்ச்சுக்கு போகிற, சோத்திரம் பைபிள்லாம் எடுத்துகிட்டு போகிற, ஆமாம் நீ இப்படி நடக்கிறியா அப்படின்னு மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஒரு சில தவறுகளை கண்டு குற்றம் சாட்டக்கூடாதபடிக்கு பாருங்கள். வாசிப்பாங்க, உன் இளமையை குறித்து வருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. மூத்த ஊழியர்களை சோத்திரம் பெரும்பாலும் சரி மூத்த ஒரு தாப்பனை போல் இருக்கிறாரு,
அவர் சொல்கிறது ஏற்றுக்கொள்வாங்க, ஈஸியாக பொதுவாக ஏற்றுக்கொள்வாங்க தான். ஆனால் இவர் ஒரு இளம் வயது அப்படின்போது சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவர் பாஸ்டர் ஆகிட்டார். யார்? ஒரு 30 வயசு இருக்குன்னு வைங்களேன். யாருக்கு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது ஆலோசனை சொல்லும்போது தீமோத்தேயுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். பெரும்பாலும் ஊழியத்துக்கு வந்த நிலையை பார்த்தீங்கன்னா 30 வயசு. இப்போ நான்லாம் ஊழியத்துக்கு வரும்போது என் பையன் நான் 38 வயசுலாம் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ அவனுக்கு 37 இருக்கா? 38 37 இருக்கும். சரி, சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ 37 தான் நானும் வந்த ஞாபகம் இருக்குது. சரி, இருக்கட்டும். இப்போ அநேகர் பாருங்கள், சோதரம் ஒரு பொறுப்பில் வந்தது 30 வயதில் தான். 30 வயதுன்றது தாவீது ராஜாவானது 30 வயதில். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். யோசேப்பும் தானியேலும் உயர்த்தப்பட்டது 30 வயதில் அப்படின்னு பொதுவாக சரித்திரம் சொல்லுகிறது. சரி, அப்போ ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையில் எப்படி இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா? மாதிரியா நீ வார்த்தையிலோ, சோத்திரம் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையிலோ கவனம், நமக்கு நடக்கையிலும் உன்னுடைய நடக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது அன்பிலும் எப்படி இருக்கணும்? அவன் கவனற்ற அன்பு. இப்போ தேவ அன்பு வெளிப்படுத்தணும். சோத்திரம். அடுத்து ஆவியிலும் சோத்திரம். ஆமாம், நமக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆவியினால சோத்திரம் என்ன பண்ணணும்? ஒன்று, நமக்குள்ள ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் அபிஷேகம் பெறும்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். ஆவியிலும் விசுவாசத்திலும் எப்படி இருக்கணுமா? ஆமாம், சோத்திரம். கற்பிலும் விசுவாசிகளுக்கு அப்படியே நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அதே போல் பெரியவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். பெரியவர்களும் நம்ம மாதிரியாக முன்மாதிரியாக வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தே வாழ்கிறோம். சோதரர், நீங்கள் முன்மாதிரியாக வாழ்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். சோத்திரம். எத்தனை காரியத்தில் கவனமாக இருக்கணுமா? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்புனா பரிசுத்தம். புரியுதா? அப்போ கர்த்தர் சோத்திரம் 6 காரியங்களில் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வாசிக்கலாம். ஏன்னா கர்த்தரை நம்ம தரிசிக்க போகிறோம். சோத்திரம். ஆண்டவரை இயேசு கூட அவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பாருன்னு சொல்ல வாசிக்கலாம். இது 2 வசனம் வாசி. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும். சோத்திரம் ரொம்ப முக்கியம். யாவரோடும் சமாதானமாக இருக்கணும், 2 பரிசுத்தமுள்ளாக இருக்கணும், நாடனும் நம்ம பிரியப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்தத்து மேல் பிரியம் இருந்தால் தான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அடுத்து பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், ஆமென், பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஒருத்தரும் கர்த்தருடைய வருகையில் நம்ம கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மனவாட்டி சபை எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தம் உள்ள சபை தான் மனவாட்டி சபை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த பூமியில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்கிறதா இருந்தாலும் நாம் வேறு பிரிந்து சோத்திர பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஜனங்களாய், அதாவது வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மனவாட்டி சபையாய் நான் உருவாகி கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருந்தால் தான் சோத்திரம் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும். இன்னொரு வசனம் சங்கீதம், அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே சொன்னார் காரியம் இல்லையா? அவர்கள் தேவனை என்ன செய்வாங்க? தரிசிப்பார்கள். பாருங்கள், சோத்திரம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்தேயு 5, 6, 7 அது மலை பிரசங்கம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட அருமையான ஆலோசனைகளை உலக தலைவர்களே வாசித்து கை கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் சமத்துவம், சகோதரத்துவம், சோத்திரம், எல்லாரையும் நேசிக்கிற காரியங்கள், சோத்திரம், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டிய காரியங்கள், விரோதிகளை கூட நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், சோத்திரம், இதெல்லாம் இங்கே இருக்குது. அதில் மாதிரி காந்தியடிகள் அதிகமாக இந்த 3 மலை பிரசங்கத்தை அதிகமாக அவர் படித்து தான் சத்தியாகிரகம், சோத்திரம், அதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் கூட அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னா, அவர் உலக தலைவராக இருக்கிறவங்க லேசில் இது பண்ண மாட்டாங்க. எது உண்மை தெரியும், பைபிள் உண்மை சத்தியம்னு தெரியும்.
ஆனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஆமாம் சோத்திரம், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாங்கன்னா கிறிஸ்தவங்களாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி இப்போ வெளிப்படையாக ஒருவேளை மறைமுக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தம்பி இல்லை பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. சோத்திரம் என்ன செய்யணும், டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? தேவை செய்தி கொடுக்கும்போது நீங்கள் பிள்ளைகளை விளையாட விட்டீங்கன்னா அது எனக்கு இதாகும். சோத்திரம், அதனால் கவனம் வைங்க. அப்போ அது வார்த்தையே பாருங்க. சோத்திரம், இந்த வேதத்திலிருந்து தாங்க நிறைய தேசத்துக்குரிய சட்டங்கள், சோத்திரம் நீதிமன்றங்களுக்குரிய சட்டங்கள், சோத்திரம் ஒரு நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்ற காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லா தனிப்பட்ட மனுஷனுக்கு அதுக்கு இருக்குது, ஒரு சபைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகள் இருக்குது, எப்படி நிறையா காரியங்கள் சொல்லலாம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிக்கலாம். நீ பிள்ளைகளை சொல்லப்பட்டு நீங்களை என்ன செய்யுங்க, விக்கிரகங்களுக்கு விலகி, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமாம், இப்போ விலக வேண்டியதுக்கு விலகணுங்க. சோத்திரம். அப்போ சோத்திரம் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் விலகி நம்ம காத்துக்கொள்கிறதுல இது ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக நாம் சோத்திர சில விக்கிர வழிபாட்டுக்கு நான் முதற்கொண்டு சோத்திர அடிமைப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் சத்தியத்தை அறியும் போது தான் விக்கிரகங்கள் ஏன்னா அது படைக்கப்பட்டவைகள், படைத்தவரை என்ன செய்யணும், சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கணுமே தவிர சிருஷ்டி அல்ல, படைத்தவரை தொழுது சேவிக்க வேண்டுமே தவிர படைத்தவைகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் சொல்கிறத நம்ம கை கொள்கிறோம். சரி, வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தப்பு என்னது? சோத்திரம், அதை சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி எப்படி இருந்தாங்களாம், விக்கிர ஆராதனைக்காரர்கள் ஆனது போல. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்காரர்கள் ஆகிட்டாங்க. உலகம் முழுவதும் சிதறிக்கப்பட்டதில் காரணம், முக்கியமான காரணம் அவங்க தேவனையும் தேடுறது. அது பிறகு என்ன செய்யறது, அந்நிய ஜனங்களோடு விவாகம் பண்ணி சோத்திர விக்கிரங்களில் பின்பற்றி போனாங்கன்னு சொல்லிலாம் நம்ம வேதத்தில் என்ன புஸ்தகத்தில் சோத்திரம் பிழையாமனுடைய தந்திரமான அந்த போதனையில் சோத்திர கை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போனாங்க. அதில் ஒரு எத்தனோ 1000 பேர் இறந்து போனாங்கன்னெலாம் நம்ம வேதத்தில் இருக்குது. சரி, வாசிக்கலாம். இப்போ இது வரைக்கும் வாசிக்கலாம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் பாருங்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிற அவருக்கு சிலர் விக்கிரகாரர் ஆனது போல நீங்களும் என்ன செய்யாதீங்க, புதிய ஏற்பாடு சபையாரே அப்படி ஆயிராதீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை என்னுடைய ஜனங்களை ஆயிராதீங்கன்னு சொல்றார். அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுகணும். ஆண்டவரே சொன்னது என்னது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு தெளிவாக சொல்லிட்டாரு. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். சரி, அதனால எந்த விக்கிரகத்தையும் என்ன பண்ணக்கூடாது. சகோதரம், கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நம்ம தொட்டு கும்பிடுறது, ஆராதனை செலுத்துவது கூடாது, பணிந்து கொள்வது, செவிப்பது அப்படிலாம் இருக்குது. யாத்திரா 20ஆம் அதிகாரத்தில் கூடாதுன்னு இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். சரி, இன்னொரு வசனம் 14ஆம் வசனத்தை வாசம் படிக்கலாம். ஆகையால் என்ன செய்யணுமா, பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கலாம், விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, விலகி ஓடிடுங்க. அப்போ அந்த அப்படிப்பட்ட இடத்துல நிற்காதீங்கன்னு இருக்குது. கர்த்தர் இன்னும் சொல்ல போனோம்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதில் என்ன செய்யாதீங்க, பூசிக்கக்கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சோத்திரம். சரி, அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் தான். இதை நம்ம எழுந்திருந்து சோத்திரம் 10 பாயிண்ட் சொன்னால் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்முடைய பொறுமையினால் என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்வர்களாக இருக்கணும். 2வது, கட்டளைகள் போதகத்தை பிரமாணத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாவையும் வாயையும் என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்களால் மட்டும் இல்லை, இதை நீங்கள் உள்ளத்தில் பதித்து இதை கை கொள்வர்களாக நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தன் நாவையும் வாயையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
கர்த்தர் சோதரன். அடுத்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சோதரம் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளே நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறத கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது சோத்திரம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் வேதத்தில் தியானித்தோம். அடுத்து அன்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பை நாம் நம்முடைய குடும்பத்தில் அந்த தேவ அன்பைனால நாம் கட்டப்பட்டு நாம் சோத்திரம் தேவ அன்பை காத்துக்கொள்வோம். அதே சபையிலும் அந்த தேவ அன்பு மாம்சிக அன்பில் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த தேவனுடைய அன்பு மட்டுமே நம்மளே காணப்பட நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சோத்திர துதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதி தேவ நீதி வஸ்திரம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இது நம்ம உடையவர்களாக இருக்கணும். இதுதான் வஸ்திரங்களை காத்துக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற நடையை காத்துக்கொள்ளும். நம்முடைய நடை சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்முடைய கால்கள் போகக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அனாவசியமான காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது அல்லவா, சோத்திரம் உண்டாகட்டும். பொதுவாக சொல்கிறாங்க என்டர்டைன் பண்ணுறதுக்காக சோத்திரம் அங்கே போனேன் இங்கே போனேன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ களியாட்டுகள் இதெல்லாம் நம்மகிட்ட கூடாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இதற்கு விலையை நம்ம காத்துக்கொள்ளணும். அடுத்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு வேதம் சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறபடினாலே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் கவனமாக இருப்போம். அடுத்து விக்கிர ஆராதனைக்கும் உங்கள் விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்காமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல வேதத்தில் இருக்கிற விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசைக்கு நம்ம விலைக்கு காத்துக்கொள்ளணும். பொருள் நமக்கு தேவை, ஆனால் பொருள்கள் மேலே அளவு கடந்த ஒரு எந்த பொருள்கள் மேலும் நமக்கு நாட்டம் கூடாது. அது விக்கிர ஆராதனைய பொருளாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதுக்கெல்லாம் விலையை நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ்ந்து இந்த பூமியில் சோத்திரம் நாம் தேவனுக்காக செயல்பட்டு தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்லதவனை சூழ்நிலை பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஆணிமா இந்த கரத்தில் ஆசீர்வதிக்கிற கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இப்பொழுது மட்டுமாய் பாடி துதித்து ஆராய்த்து வேதம் வாசித்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்து நடத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நீ எங்களை நடத்தணும். ஆண்டவரே, நம்முடைய கரம் பலத்த கரம், ஆணிமா இந்த கரம், ஆசீர்வதிக்கிற கரம் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொண்டு நல்ல பிதாவே.